ஹாய் விவர்ஸ், நான் உங்கள் சாய்பாபா சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெட் பாய் டிடெக்டிவ்ஸ் அப்படின்ற ஒரு சீரீஸை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த டெட் பாய் டிடெக்டிவ் சீரீஸில் 6th எபிசோடான த கேஸ் ஆஃப் க்ரீப்பிங் ஃபாரஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட கதை என்ன அப்படின்னா, நம்ம மாண்டின்றவன் வந்து இந்த ஒரு கேஸை கண்டுபிடிக்க சொல்கிறோம். அந்த கேஸை நம்ம ஹீரோஸும் நம்ம கிறிஸ்டல் பேலஸும் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்ற சொல்கிற கதை தான் இந்த கேஸ் ஆஃப் த க்ரீப்பிங் ஃபாரஸ்ட். இந்த எபிசோடில் நம்ம எட்வினை வந்து நரகத்துக்கு கூப்பிட்டு போயிடும். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்மளுடைய சார்லஸும் வந்து நரகத்துக்குள்ளே போகலான்னு ட்ரை பண்ணுறதோட இந்த எபிசோடு முடியும். இந்த எபிசோடில் நமக்கு ஒரு ஆரர் தன்மை, ஃபேண்டசி தன்மை அண்டு நம்ம கிறிஸ்டல் பேலஸ் கனவுக்குள்ளே நிறைய பெண்கள் இருப்பாங்க, அதாவது அவங்களுடைய மூதாதையர்கள், அந்த மாதிரி ஒரு ட்ராமாவோட எல்லாமே கலந்த மாதிரி இந்த ஒரு எபிசோடு இருக்கும். இந்த எபிசோடு நான் உங்களுக்கு சொன்னது பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ், நான் உங்கள் சாய்பாபா சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, த டெட் பாய் டிடெக்டிவ்ஸ் அப்படின்ற சீரீஸோட செகண்ட் எபிசோடான பார்க்க போகிறோம். இந்த செகண்ட் எபிசோடோட பேர் வந்து த கேஸ் ஆஃப் த டேண்டலின்ஸ் ரைன். இவங்க இப்போது எட்வினும் சார்லஸ் அண்ட் கிறிஸ்டல் இவங்க எல்லாம் லண்டனுக்கு கிளம்பலான்னு பிளான் பண்ணும்போது இந்த கேட்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம எட்வின் பையனை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு கேட் கிங் அப்படின்ற ஒருத்தர்கிட்ட விட்டுருது. எதுக்காக அப்படின்னா, லாஸ்ட் எபிசோடில் நம்ம எட்வின் பையன் வந்து இந்த கேட்டை மாயாஜலம் பண்ணி மயக்கிடுவார். ஸோ அதனால் அது தண்டிக்கிறதுக்காக கூப்பிட்டு போயிடுவாங்க. இந்த கேட் கிங் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு பிரேஸ்லெட்டை மாட்டி விட்டுருவார். இந்த பிரேஸ்லெட் போட்டிருக்க வரைக்கும் இந்த ஊரை விட்டு நீங்கள் எங்கேயும் போக முடியாது, அதுக்கு பிராயச்சித்தமாக நீ வந்து இந்த டவுனில் இருக்க எல்லா கேட்ஸையும் எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதனால் இவங்களால் இங்கிலாண்டுக்கு போக முடியல. இப்போது நம்ம நீக்கோன்ற ஒரு புது கேரக்டரை பார்க்க போகிறோம். இந்த நீக்கோன்றவங்க வந்து நம்ம கிறிஸ்டல் பேலஸோட எதிர் வீட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து திடீர்னு மயக்கம் போட்டு வாந்தி எடுப்பாங்க பிங்க் கலரில். அதுக்கு பேர் தான் டேண்டலின்ஸ் ரைன், அதாவது அது ஒரு பேய் வகை. அந்த பொண்ணை நம்ம டிடெக்டிவ்ஸும் நம்ம கிறிஸ்டல் பேலஸும் சேர்ந்து காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படின்ற சொல்கிற சொல்கிற எபிசோட் தான் இந்த கேஸ் ஆஃப் த டேண்டலின்ஸ் ரைன் அப்படின்ற எபிசோடு. இந்த எபிசோடில் நமக்கு ஃபுல்லாக அட்வென்ச்சர்ஸாக இருக்கும், க்ரைமும் இருக்கும், லைட்டாக அது வர ஆக்ஷனாகவும் இருக்கும். ஸோ இதுலேயே ஹாரர் ஃபீல் ஆகாது. ஸோ இந்த சீரீஸோட மொத்த ட்ராபேக்கே எனக்கு தெரிஞ்சு ஹாரரை வந்து ஃபீல் ஆகாததுக்கான காரணம். ஆனால் ஹாரரை நோக்கி இவங்க போகலை, இவங்க ஒரு டிடெக்டிவ் சைடு நோக்கி போனதுனால அதில் இவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ், நான் உங்கள் சாய்பாபா சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எந்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெட் பாய் டிடெக்டிவ்ஸ் சீசன் 1 எபிசோட் 5 பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட நேம் வந்து த கேஸ் ஆஃப் த 2 டெட் ட்ராகன்ஸ். இதை டைரக்ட் பண்ணவங்க வந்து அமண்டா டாப்பிங். இதை ரிட்டர்ன் பண்ணவங்க வந்து கெல்லி பிரிஸ்லின் அண்ட் ஜெரமி காஃப்மேன். இந்த எபிசோடில் என்ன அப்படின்னா, கிறிஸ்டலோட நைட்மேர் வந்து டேவிட் சுற்றி ரிவால்வ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. டேவிட்ன்றவர் வந்து கிறிஸ்டலை வந்து ஆட்டி படைத்து அவங்களுடைய ஞாபகங்கள்லாம் மறைச்சிடுறாரு. ஸோ அவங்க மைண்டுக்குள்ளேயே அவங்க சித்திரவதை பண்ணுவார். ஸோ இந்த நைட் நர்ஸ், அதாவது லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்த அந்த லேடி வந்து மீன் வாய்க்குள்ளே விழுந்ததுனால அங்கே ஒருத்தரை மீட் பண்ணி அவங்க எப்படியாவது தப்பிக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க. அதே பக்கம் இந்த சைடில் வந்து பிராட் அண்ட் ஹண்டர்ன்ற 2 பேர் அவங்க வந்து பேயாக இருக்காங்க. அந்த பேய்ங்க வந்து 2 டிடெக்டிவ்ஸ், நம்ம கோஸ்ட் டிடெக்டிவ்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் இறந்துட்டோம், ஆனால் நாங்கள் எப்படி இறந்தோன்னே எங்களுக்கு தெரியல, ஸோ எங்களை யார் கொலை பண்ணான்னு எங்களுக்கு கொஞ்சம் காட்டி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நோக்கி இந்த டிடெக்டிவ்ஸ் போகிறாங்க. அதே மாதிரி இந்த ஜெனிக்கு சீக்ரெட்டாக ஒரு லெட்ரு வந்ததில்ல, அந்த லெட்டரை யார் போடுறாங்கன்ட்டு நீக்கோ வந்து ஃபாலோ பண்ணால் அது மேக்ஸின்ன்ற ஒரு லேடி. ஸோ அவங்க 2 பேருக்கும் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க. கடைசியாக இந்த 2 கோஸ்ட் டிடெக்டிவ்ஸ் இந்த 2 பேருங்களை யாருக்கு சாவடிச்சா அப்படின்னு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதே மாதிரி இந்த மேக்ஸினும் இந்த ஜெனியும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்ற சொல்கிற எபிசோடு தான் த கேஸ் ஆஃப் 2 டெட் ட்ராகன்ஸ். இந்த எபிசோடில் வந்து கொஞ்சம் க்ரைம் இருக்கும், சஸ்பென்ஸாக இருக்கும், கொஞ்சம் ஹாரர், இதில் ஹாரர் கொஞ்சம் இருக்கும். ஸோ இந்த எபிசோடை மறக்காமல் பாருங்கள். இது தமிழ் டப்பில் தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் சாய்பாபா சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெட் பாய் டிடெக்டிவ்ஸ் அப்படின்ற சீசன் 1 எபிசோட் 4 பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட நேம் வந்து த கேஸ் ஆஃப் லைட் ஆஃப் ஸ்லீப்பர்ஸ், ஒரு ஆண்டி ஆர்மகனியன். இந்த எபிசோடில் கிறிஸ்டலும் நீக்கவும்
ஜெனியோட லெட்டர்ஸை வந்து ஃபைண்ட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு சீக்ரெட் அட்மைரர்கிட்ட இருந்து வருது. ஸோ டிடெக்டிவ்ஸ் வந்துட்டு கோஸ்ட்டை வந்து சொல்கிறாங்க. இந்த டாக்ஃபின் கோஸ்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா, பீப்புளெலாம் மிஸ்டீரியஸாக மரணம் அடைகிறாங்க லைட் ஹவுஸில் சீல விழுந்து. ஸோ லைட் ஹவுஸ்க்கு இவங்க எட்வினும் சார்லஸு கிறிஸ்டல் பேலஸும் அண்ட் நீக்கவும் போகிறாங்க. அங்கே எட்வின் வந்து டைவர்டட் பண்ணப்படுறாரு கேட் கிங்கால். அவர் வந்து லாஸ்ட் எபிசோடில் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அந்த லாஸ்ட் எபிசோடில் அந்த சூனியக்காரி வந்து என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா, அந்த காக்காவை ஒரு பையனை மாற்றிருப்பா மாண்டின்னு. அந்த மாண்டின்ற பையனுக்கு சார்லஸ் எட்வின் 2 பேரும் கண்ணில் தெரியுது. ஸோ இதை வந்து கிறிஸ்டல் பேலஸும் நீக்கவும் நோட் பண்ணுறாங்க. அந்த கேஸை அவங்க சால்வ் பண்ணாங்களா, அந்த மிஸ்டீரியஸாக ஏன் மரணம் அடைகிறாங்க, அந்த லைட் ஹவுஸ்லேருந்து மேலேருந்து கீழே விழுந்து அங்கே ஒரு சவுண்டு கேட்ட உடனே அப்படின்னு இந்த எபிசோடில் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த கேஸை சால்வ் பண்ணாங்களா இல்லையா அப்படின்ற சொல்கிற கதை தான் இந்த சீசன் 1 எபிசோட் 4 த கேஸ் ஆஃப் லைட் ஹவுஸ் ஸ்லீப்பர்ஸ். இந்த எபிசோடில் வந்து இந்த லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்ம சார்லஸ் அண்ட் எட்வினை பிடிக்க வரும்போது அந்த மேடம் வந்து தெரியாதனமாக ஒரு மீனோட வாய்க்குள்ளே விழுந்துருவாங்க. ஸோ அதை அப்படியே இங்கே கட் பண்ணி அடுத்த எபிசோடில் காட்டுவாங்க. அதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த எபிசோடில் ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும், ஒரு மியூசிக்கலி ஒரு ட்ராமா த்ரில்லர் ஆக்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயும் கொஞ்சம் ஹாரர் ஃபீல் ஆகாதுன்றது என்னுடைய கருத்து. ஸோ இது தப்பாக இருந்தால் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் சாய்பாபா சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெட் பாய் டிடெக்டிவ்ஸ் சீசன் 1 எபிசோடு 3 பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட நேம் வந்து த கேஸ் ஆஃப் த டெவிலின் ஹவுஸ். ஃபஸ்ட்டு இந்த எபிசோடை பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஓவராலாக இந்த டெட் பாய் டிடெக்டிவ்ஸ் 2 பேரும் வந்து எபிசோட்லேயே பேய்களுக்கெல்லாம் டிடெக்டிவ் வேலை பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிருப்பாங்க. அதில் ஒருத்தவங்க வந்து என்னுடைய சிஸ்டரோட பசங்களையும் சிஸ்டரையும் அவங்களுடைய ஹஸ்பண்டையும் சாவடிச்சிட்டான். ஸோ அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கள் அப்படின்னு இவங்க 2 பேர்கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஸோ இவங்களும் கிறிஸ்டல் பேலஸும் அது எப்படி சால்வ் பண்ணுறாங்க இல்லையா அப்படின்ட்டு சொல்கிற எபிசோடு தான் இந்த கேஸ் ஆஃப் த டெவிலின் ஹவுஸ். இந்த எபிசோடில் தான் நமக்கு ஹாரர் வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகிருக்கும். டைம் லூப்பு கொஞ்சம் இருக்கும். இந்த டைம் லூப்லேருந்து எப்படி வெளியே வராங்க அப்படின்ட்டு சொல்கிறத கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. இதில் வந்து கொஞ்சம் க்ரைம் இருக்கும், த்ரில்லர் இருக்கும், ஆக்ஷன் இருக்கும். ஸோ வெரி ஹாரராக இருக்கும். ஸோ இந்த எபிசோடை கண்டிப்பாக மறக்காமல் பார்த்துருங்க. இது தமிழ் டப்லேயே இருக்குது. எபிசோடு டைரக்ட் பண்ணவர் வந்து செரில் டியூனி. அதே மாதிரி நான் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். ஸோ த லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்றவங்க வந்து இந்த எட்வின் அண்ட் சார்லஸ் 2 பேரையும் அந்த ஆவிகள் உலகத்துக்கு கொண்டு போகிறதுக்காக பிளான் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இந்த ஆவிகள் வந்து 2 ஆவிகள் வந்து சொல்லிவிடும். ஸோ எட்வின் அண்ட் சார்லஸ் இந்த லொக்கேஷனில் தான் இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அதை நோக்கி அவங்களும் வந்துட்டுருப்பாங்க. இந்த எபிசோடு ஒரு ஓப்பன் ஹெண்டடாக முடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோடை மறக்காமல் பாருங்கள். நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் சாய்பாபா சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெட் பாய் டிடெக்டிவ்ஸ் அப்படின்ற புதுசாக ஒரு சீரீஸ் வந்திருக்கு. அந்த சீரீஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம இந்த சேனலில் சீரீஸை ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இந்த சீரீஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டெட் பாய் டிடெக்டிவ்ஸ் அப்படின்ற இந்த சீரீஸோட ஷார்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னா, 2 டிடெக்டிவ்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து கோஸ்ட், ஆக்சுவலாக அவங்களும் ஒரு பேய் தான். அந்த 2 பேய்களும் டிடெக்டிவாக இருக்காங்க. எப்படின்னா ஒரு கேஸையும் அவங்க எப்படி சால்வ் பண்ணுறாங்க அவங்களுடைய கோஸ்ட் திறமைகளை வச்சு அப்படின்ற சொல்கிற சீரீஸ் தான் இந்த டெட் பாய் டிடெக்டிவ்ஸ். இதில் மொத்தம் 8 எபிசோடு இருக்குது. ஃபர்ஸ்ட் எபிசோடோட நேம் வந்து த கேஸ் ஆஃப் கிறிஸ்டல் பேலஸ். செகண்ட் எபிசோடோட நேம் த கேஸ் ஆஃப் டாண்டலின் ஸ்ரைன். தேர்ட் எபிசோட பேர் வந்து த கேஸ் ஆஃப் டெவிலின் ஹவுஸ். ஃபோர்த் எபிசோடோட பேர் வந்து த கேஸ் ஆஃப் லைட் ஹவுஸ் ஸ்லீப்பர்ஸ். ஃபிஃப்த் எபிசோட பேர் வந்து த கேஸ் ஆஃப் 2 டெட் ட்ராகன்ஸ். சிக்ஸ்த் எபிசோடோட பேர் வந்து த கேஸ் ஆஃப் க்ரீப்பிங் ஃபாரஸ்ட். செவன்த் எபிசோடோட பேர் வந்து த கேஸ் ஆஃப் வெரி லாங் ஸ்டேர்வே. எயித் எபிசோடோட பேர் வந்து த கேஸ் ஆஃப் ஹங்க்ரி ஸ்னேக். இந்த சீரீஸில் நமக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா, இந்த கதைக்குள்ளே நம்மளே போயிடுவோம். ஆனால் இந்த கதையோட ட்ராபேக் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு பேய் ஹாரர் தன்மை இருக்காது. ஏன்னா நமக்கு பார்க்குற 2 முக்கியமான கேரக்டர்ஸே பேயின்றப்போ நமக்கு பேயின்ற ஹாரர் தன்மை நமக்கு இருக்காது. ஆனால் இது ஒரு மிஸ்ட்ரியாக இருக்கும், க்ரைமாக இருக்கும், அட்வென்ச்சர்ஸாக இருக்கும், ஒரு மாதிரி எமோஷ்னலான மூவியாக கூட சீரீஸாக கூட இருக்கும் மன்னிக்கவும். ஸோ இந்த சீரீஸை நம்ம எல்லோரும் பார்க்கலாம். இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்து த கேஸ் ஆஃப் கிறிஸ்டல் பேலஸ். இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க.
இந்த எபிசோடில் ஃபஸ்ட்டு அந்த 2 கோஸ்டான டெட் பாய் டிடெக்டிவ்ஸுங்கிறவங்களோட இன்ட்ரடக்ஷனை பற்றி காமிக்கிறதுக்காக ஒரு வேர்ல்டு வார் 1 பேயை வந்து அவங்க அது பேய் வந்து நரகத்துக்கோ இல்லை சொர்க்கத்துக்கோ போகாமல் பூமியில் சுற்றிட்டுருக்கு. ஸோ அந்த பேயை எப்படி அவங்க திருப்பி அந்த ஏஞ்சல் ஆஃப் டெத் அப்படின்ற ஒரு அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க நரகத்துக்கோ இல்லை சொர்க்கத்துக்கோ போகிறது எப்படி யார் போகணும் அப்படின்றத. ஸோ அவங்கக்கிட்ட பிடிச்சி கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் எங்களுடைய இன்ட்ரடக்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு பேயாக இருக்குது. அந்த பேய் வந்து என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கு, அந்த ஃப்ரெண்டை காப்பாற்றி விடுங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ அந்த பொண்ணோட பேர் வந்து கிறிஸ்டல் பேலஸ். ஸோ கிறிஸ்டல் பேலஸை எப்படி அந்த பேய் இவங்க எப்படியோ ஓட்டிடுறாங்க. ஸோ அந்த பேய் ஓட்டினதுனால அந்த பொண்ணுக்கு எல்லாமே மறந்து போயிடுது. ஸோ அந்த கிறிஸ்டல் பேலஸ்ன்ற அந்த பேய் பிடிச்ச பொண்ணும் இந்த 2 டெட் பாய் டிடெக்டிவ்ஸ் கொடுத்து ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் சாய்பாபா சேனல்லேருந்து பேசுகிறேன். நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டெட் பாய் டிடெக்டிவ் சீசன் 1 எபிசோடு 8 பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் இந்த சீசன் 1 லாஸ்ட் எபிசோட். இந்த சீசன் 1 எபிசோடு 8 நேம் வந்து த கேஸ் ஆஃப் த ஹங்க்ரி ஸ்னேக். இந்த எபிசோடோட கதை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த எபிசோடோட கதை என்ன அப்படின்னா, நம்ம எட்வின் வந்து இந்த நரகத்தில் மாட்டியிருப்பார். அவர் சார்லஸ் காப்பாற்ற போயிருப்பார். ஸோ அந்த இதுலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ அவங்க கடைசியாக எப்படியோ தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து நம்ம எஸ்தர்ன்ற அந்த சூனியக்காரி கிழவியோட கதையை பற்றி நம்ம கேட்கிங் சொல்கிறாரு. அதாவது இந்த சூனியக்காரி கிழவி முன்னாள் இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. இந்த ஊருக்கு வந்து ஒருத்தரை மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த மேரேஜ் பண்ண ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு பொண்ணு கூட தவறான உறவில் இருந்ததுனால இந்த எஸ்தர் வந்து லிலித் அப்படின்ற ஒரு கடவுள்கிட்ட நம்ம மாதிரி வரம் வேண்டி வாங்கியிருக்காங்க. ஸோ அதாவது இவங்க வந்து எப்படின்னா சின்ன பொண்ணுங்களெலாம் கடத்தி இளமையை எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் இவங்க பார்க்க வயசானவங்க மாதிரியே தெரிய மாட்டாங்க, இளமையான மாதிரி தெரிவாங்க. ஸோ இந்த கதையை தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ நம்ம எட்வின் அண்ட் சார்லஸை பிடிச்சி இந்த எட்வின் நரகத்துலேருந்து வந்ததுனால அவருடைய சக்தியை எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இவங்கக்கிட்டேருந்து எப்படி நம்ம எட்வினும் சார்லஸும் தப்பிச்சாங்க, கிறிஸ்டல் அண்ட் நீக்கோவுக்கு என்ன ஆச்சு, ஜெனிக்கு என்ன ஆச்சு அப்படின்ற சொல்கிற கதை தான் இந்த சீசன் 1 எபிசோடு 8 த கேஸ் ஆஃப் த ஹங்க்ரி ஸ்னேக்கோட கதை. இந்த கதை நான் உங்களுக்கு சொன்னது பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் வீவர்ஸ், நான் உங்கள் சாய்பாபா சேனல்லேருந்து பேசுகிறேன். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டெட் பாய் டிடெக்டிவ் சீசன் 1 எபிசோட் 7 பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோட் 7 நேம் வந்து த கேஸ் ஆஃப் த வெரி லாங் ஸ்டேர்வே. இதை டைரக்ட் பண்ணவர் ரிச்சர்ட் ஸ்ப்ரைட் ஜூனியர் அண்ட் இதை எழுதினவர் ஸ்டீவ் யாக்கி. இதில் வந்து எஸ்தர் வந்து கவுனில் பஸ்ட் ஆகிடுவாங்க. அதனால கேட் கிங் வந்து ஒரு வாட்டி இறந்துடுவார். ஸோ அவருடைய 3வது லைஃப் போயிடுச்சு. ஸோ அதை அவர் சொல்லிகிட்ருப்பார். அதே மாதிரி நம்மளுடைய எட்வின் நரகத்தில் மாட்டிகிட்ருப்பார் ஒரு பெரிய ஸ்பைடர்கிட்ட. அவரை காப்பாற்றுறதுக்காக நம்ம சார்லஸ் வந்து நரகத்துக்கு நைட் நர்ஸ் மூலமோட ஹெல்ப்பால் போவார். ஸோ கடைசியில் அவர் காப்பாற்றினாரா இல்லையா அப்படின்ற சொல்கிறக்காக தான் இந்த கேஸ் ஆஃப் த வெரி லாங் ஸ்டேர்வே. இந்த எபிசோடில் ரொம்ப ஹாரர் தன்மை இருக்கும், சஸ்பென்ஸ் தன்மை இருக்கும், த்ரில்லராக இருக்கும், ஆக்ஷனாக இருக்கும் அண்டு லைட்டாக ட்ராமாவாகவும் இருக்கும். இந்த எபிசோடு நான் உங்களுக்கு சொன்னது பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.